ஹாய் எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? சாட்டர்டேனால மோஸ்ட்லி வந்து கிரேவி இல்லைன்னா மிக்ஸ்ட் ரைஸ் பிரிஞ்சி இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சாம்பாரே வைக்காதால இன்றைக்கி சாம்பார் பொரியல். இது வந்து ஒரு சூப்பரான பொரியல். எப்படின்னா ஒயிட் ரைஸ் போட்டு நிறைய நெய் போட்டு இந்த பொரியல் போட்டு பசஞ்சு கொடுத்தாலே சாப்பிட்ருவாங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அந்த தாளிப்பெல்லாம் போட்டுட்டு வரமிளகா அந்த ஆனியன் வந்து க்ரன்ச்சியாக அந்த சாஃப்டாக இல்லாமல் க்ரன்ச்சியாக வதக்கி மட்டும் வச்சுருவேன். ஏன்னா இனிமேல் தான் காய் கட் பண்ணும். டைம் இருக்கிறதால இப்போல்லாம் காய் வந்து முன்னாடியே கட் பண்ணுறதில்ல. அப்பப்போ சாம்பாருக்கும் சரி பொரியலுக்கும் சரி அப்பப்போ கட் பண்ணுறது. இன்றைக்கி வந்து காலையில் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். ஏன்னா நிறைய டைம் இருக்குது. தேங்காய் பால் வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னா பால் கொழுக்கட்டை அதுவும் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு தான் மாவு வந்து அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு நெய் நல்லா சூடாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்போ தான் அந்த கொழுக்கட்டை உருண்டை சாஃப்டாக வரும்னு. இந்த பக்கம் வந்து இன்றைக்கி சிறுபருப்பு போட்டு இது எப்படின்னா கூட்டும் இல்லாமல் பொரியலும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டாக அந்த நல்லா பருப்பெல்லாம் வெந்தோடனே இந்த புடலங்காய் போட்டு அப்படியே மூடி வச்சிடும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த பக்கம் வந்து பால் கொழுக்கட்டைக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் மாங்காய் முருங்கைக்காய்லாம் போட்டால் இன்றைக்கி சாம்பார். இது வந்து இந்த மாங்காய் டேஸ்ட் அந்த கடைசியில் வேகும் போது இருக்குமே அந்த வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாவெல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஆனால் இந்த உருண்டை பிடிக்க தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் கூட டைம் இருக்கே 7:30 தானே ஆகுதுன்னு பார்த்தா உருண்டை பிடிச்சிட்டு நான் பார்க்கும்போது டைம் 8:15 ஆகிடுச்சு. அப்புறம் அவசரமாக பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து சாம்பார் எல்லாம் ரெடி ஆகி கொஞ்சமாக வெல்லம் போட்டேன். ஏன்னா நிறைய மாங்காய் போட்டதால் புளிக்குமோன்னு பயத்தில் கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கடைசி நான் வந்து இந்த வெல்லத்தை வந்து நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருந்தேன். நல்லா கொழுக்கட்டை உருண்டை போட்டு நான் எந்த டிஸ்டர்புமே பண்ண மாட்டேன். இட்லி பானையில் வச்சு அவிக்கணும் தான். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கொழுக்கட்டை உருண்டை தனியாக இருக்குது. அதில் வந்து அந்த வெல்லம்லாம் சேராமல் ஏதோ தனியாக மாவு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். லைட்டாக நான் வெந்த உடனேயுமே அந்த வெல்லைப்பாகு ஊற்றிடுவேன். நல்லா வெந்து இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருவேன் ஏலக்காய் போட்டு. அதனால் அப்படியே தேங்காய் பால் கடைசியில் நல்லா இந்த மாதிரி இந்த தேன் கன்சிஸ்டன்சி வந்த உடனே தான் கடைசியில் தேங்காய் பால் ஊற்றுவேன். அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும். ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சேன். பை.